முட்டை பிரியாணி தான், ஆனால் அவிச்ச முட்டை இல்லை, உடச்சு ஊற்றின முட்டை பிரியாணி. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. நான்வெஜ்ல எனக்கு எது இல்லைனாலும் பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது இருக்கணும்னு சொல்றவங்க கண்டிப்பா அந்த முட்டை பிரியாணியை ட்ரை பண்ணுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 கொத்து போல புதினா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனா வதங்கி வரணும். இந்த டைம்ல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வரைக்கும் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசாலாவோட பிளெண்ட் ஆன பிறகு நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரும்போது 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. இதோட எதையுமே கலரக்கூடாது. மேல இந்த மாதிரி ஒரு 3 முட்டை போல உடச்சு ஊத்திக்கலாம். எல்லாராம குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணீங்கன்னா சூப்பரான உடச்சு ஊத்தின முட்டை பிரியாணி ரெடி. டேஸ்ட் அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.